ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த மந்த்துக்கான மீன்ஸ் மார்ச் மந்த்து லாஸ்ட் வீக் வந்துருச்சு. இந்த வீக்கில் வந்து ஸ்டாக் அனலைசிஸ் பெஸ்ட்டான சார்ட்ஸ் எல்லாம் எதெல்லாம் இருக்குன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ட்ரேடர்ஸ், வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம். அண்ட் ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸில் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு சீக்கிரமாக பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக் கிரானுவல்ஸ். அண்ட் இந்த ஸ்டாக்கை பற்றியுமே ட்ரேடர்ஸ் நான் இங்கே ஃபைனான்சஸில் அதிகம் சொல்ல போடல. ஏன்னா ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். வெறும் ஜஸ்ட் உங்களுக்கு இப்போதைக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், அதுக்காக தான். அண்ட் இந்த ஸ்டாக்குமே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியராக பார்க்க முடியும். நான் இங்கே சேட் மேக் பண்ணி வச்சுருந்தேன். ப்ரீவியஸ் ஒரு 2 days இல்லை 3 daysக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அங்கே தான் நானும் இங்கே சொல்லியிருந்தேன். இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஸ்டாக் ப்ரைஸுமே அப்போ நான் பிரேக் அவுட் கிடைக்குன்னு சொல்லுங்கள். ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் ரீடேஸ்மெண்ட் இங்கே சப்போர்ட் சொல்லுவாங்க, அதுவுமே கிடச்சிச்சு. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளியராக கவனிங்க ட்ரேடர்ஸ், இன்றைக்கி வந்து பாசிட்டிவான க்ரீன் கேண்டல் இங்கே மூமெண்ட்டுமே இருக்குது. அண்ட் ட்ரேடர்ஸ், இதுவுமே இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கிங்க. நான் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் ஓப்பனிங்கில் இருக்குல்ல, அப்போ தான் நான் உங்கள்கிட்ட அந்த ஸ்டாக்கை பற்றியுமே சொல்லிட்டு இருக்கேன், இந்த எல்லா ஸ்டாக்கையுமே. அதனால் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுமே ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து டெஃபினட்டாக வாட்ச் பண்ணிக்கிங்க. அண்ட் இந்த ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே தான் இப்போ மேலே அப்சைடில் தான் நல்லா போய்ட்டுருக்கு. பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கையுமே டேரெக்டாக சொல்ல முடியாது, நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உங்கள் ரேடரில் இந்த ஸ்டாக்ஸுமே நீங்கள் வைக்கலாம். அண்ட் ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். அண்ட் இதுக்காகவே நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் ஃபுல்லாகவே ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வெறும் ஜஸ்ட்டு இங்கே 5,000 தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்களே எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்களே வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் மந்த்லி மெம்பர்ஸும் வெறும் ஜஸ்ட் இங்கே 300 தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே ஜாயின் பண்ணலாம். அண்ட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஸு இதுவுமே பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே 1 இயருக்கு 3,000 சேல் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அதிக பேர் இந்த பிளானில் தான் இங்கே ஜாயின் பண்ணுறாங்க. இந்த இயர்லி மெம்பர்ஷிப் அண்ட் சேம் டைம் மந்த்லி மெம்பர்ஷிப் இதில் ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கணும், பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் குரூப் இருக்குது, அதில் நான் இங்கே ஷேர் பண்ணுவேன். அண்ட் உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ணுறதுமே அது டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே நெக்ஸ்ட் ஸ்டாக் கோதாவரி பவர் இஸ்பேட். அண்ட் இந்த ஸ்டாக்லுமே இங்கே நம்ம ஃபுல்லாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓவரால் இங்கே டெக்னிக்கல்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹை கிட்ட மேலே போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அரௌண்ட் வந்து இப்போ தான் கீழே வந்துருக்கு. அண்ட் 200 days மூவிங் ஏரோஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலேயே தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவுமே கிளியராக புரிஞ்சிருக்கும். அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ்க்கு நம்ம ஓரளவுக்கு ஜஸ்ட் மேலேருந்து பார்த்துடலாம். ஸ்டாக் வந்து PE 24 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சேம் டைம் இண்டஸ்ட்ரி PE 17 தான் இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் இப்பயுமே ஓவர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத கிளியராக பார்க்க முடியுது. ROCE 23% இருக்குது, ROE 17% இருக்குது. சொல்கிறத தவிர ரெண்டுமே இங்கே ஓரளவுக்கு நார்மலாக டீசெண்டாக தான் பார்க்க முடியுது. ப்ரொமோட்டர் கிட்ட 63% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட போய் எந்த ஸ்டேக்ஸுமே பிளாச் பண்ணவே இல்லை. அண்ட் இதுவுமே அட்வான்டேஜ் தான். அட் த சேம் டைம் ஒன் மோர் அட்வான்டேஜ், டெட் டு ஈக்விட்டி வேல்யூ ஜஸ்ட் 0.04 தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இங்கே டெட் இல்லைன்னு நீங்கள் ஸ்லைடாகவே சொல்லிடலாம். அண்ட் குவார்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் குவார்ட்டரில் 1,200 crores சேல்ஸ் இருந்துச்சு. அதே இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 1,100 crores தான் இங்கே சேல்ஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் இங்கே சேல்ஸ் வந்து டவுன் ஆனது கிளியராக பார்க்கலாம். அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 145 crores இருந்துச்சு, ஒரு 143 crores இருக்குது. இதுக்கான பேக் சைடில் இருக்க ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அனலைஸ் பண்ண வரைக்கும் மோஸ்ட்லி தெரியல. இன்டெப்த்தில் நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா இது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா நான் என்னோட எல்லா வீடியோஸும் சொல்லுவேன். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கணும்னா ஒருவேளை நெட் ப்ராஃபிட் இங்கே டவுன் ஆச்சுன்னா, சேல்ஸ் டவுன் ஆச்சுன்னா, ஏன்னா அது இங்கே பார்த்தீங்கன்னா 17% இருக்குது, அதே இங்கே 19% இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் இங்கே ஜம்புமே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் டேக்ஸுமே பார்த்தீங்கன்னா 24% இங்கே டேக்ஸுமே பே பண்ணியிருக்காங்க. அண்ட் அதர் இன்கமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்லைடாக வந்து நார்மலாக அது மாதிரி தெரியுது. அதனால தான் இங்கே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இங்கே ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே 20 crores இருந்துச்சு, அதே இப்போ பார்த்தீங்கன்னா 27 crores இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 7 crores இது இங்கே ப்ராப்ளமாக இருக்குது. அதனால தான் அட் த சேம் டைம் பேங்க் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 13 crores இருக்குது. சேம் 13 crores இருக்குது. அதனால் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு நார்மலாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மார்ச் 25ல் 5,300 crores இருந்துச்சு, இப்போ 5,200 crores இருக்குது. இதுவுமே பரவாயில்ல, ஓரளவுக்கு நாமினல் தான். ஏன்னா இன்னும் ஒரு குவார்ட்டர் இங்கே மார்ச் குவார்ட்டர் இருக்கிற ரிசல்ட் வந்து அது பெண்டிங்கில் இருக்குது. அது வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் இங்கே க்ரோ ஆகிற பாசிபிலிட்டிஸ் எனக்கு பார்க்குறது நம்பர்ஸில் தெரியுது.
நெட் ப்ராஃபிட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. 813 கோர்ஸ் இருக்குது. இங்கே 743 கோர்ஸ் இருக்குது. இதுவுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ப்ராப்பராக மீன்ஸ் இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. ஏன்னா என் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்வெஸ்ட் செக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் பப்ளிக் கிட்ட 28% தான் ஸ்டேக்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் இங்கே 30% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. அண்ட் இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் சேம் டைம் ட்ரேடர்ஸ் டெக்னிக்கல்ஸ் இங்கே நல்ல கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குல்ல, அது நல்ல கிளியராகவே இங்கே பார்க்கலாம். ஜஸ்ட் செகண்ட் நான் ட்ராப் பண்ணுறோம், உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் இந்த ரெசிஸ்டன்ட் லைன்லையுமே ப்ராப்பராக வந்து இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். ப்ராப்பராக இங்கே மேக் பண்ணிச்சு ஃபஸ்ட் டைம், செகண்டு அண்ட் தேர்ட் டைம் இப்பயும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இங்கே ரெசிஸ்டன்ட் மேக் பண்ணியிருக்கு. இங்கே எப்படி ஒரு ஹேண்டில் மேக் பண்ணிச்சு, இங்கெல்லாம் மீன்ஸ் ஹேண்டில் மேக் பண்ணியிருக்கு. அதேமாதிரி இங்கேருந்து ஒரு ஹேண்டில் மேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஹேண்டில் மேக் பண்ணிவிட்டு பாசிபிலிட்டிஸும் ஒரு பெட்டரான ஒரு பாசிட்டிவான க்ரீன் கேண்டில் இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸுமே டெஃபினட்டாக ரேடாரில் வச்சுக்கலாம். இல்லை ஜஸ்ட் இப்போதைக்கு ரேடாரில் வைங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த ஸ்டாக்ஸுமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா கிரானுவல்ஸ் இந்தியாஸ் நான் எப்படி சொல்லியிருந்தேன் அதேமாதிரி உங்களுக்கு டெஃபினட்டாகவே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் என்ன இருக்குது நம்ம அதை பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிம்கின் இந்தியா. அண்ட் இந்த ஸ்டாக் இதுவுமே நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸ் இங்கே மேலேருந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்டாக்குமே ஒரு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக பார்க்கலாம். ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது இப்போயுமே ஒரு நியர் அபவுட் வந்து 32% கீழே டவுன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம் ட்ரேடர்ஸ் இதையுமே நல்லா கிளியராக நோட் பண்ணுங்கள். ஐ ஹோப் கிளியராக நோட் பண்ணிக்கிங்க, கிளியராக புரியும். 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு தடவை இங்கே மீன்ஸ் ஃபஸ்ட் அண்ட் ஜஸ்ட் செகண்டா ஃபஸ்ட்டு இங்கேருந்து டவுன் ஆச்சு. ஏன்னா 200 days மூவிங் ஆவரேஜை இங்கே மீன்ஸ் பிரேக் பண்ணி கீழே வரல. அண்ட் செகண்ட் டைமே இங்கேருந்து கீழே வரல. அண்ட் தேர்ட் டைமே பார்த்தீங்கன்னா 200 days மூவிங் ஆவரேஜ் மீன்ஸ் 200 days மூவிங் ஆவரேஜ்க்கு நல்லா ட்ரேட் ஆகுது. அதனால் இந்த ஸ்டாக்ஸ்னு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறது நல்ல கிளியராக பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் ஃபண்டமெண்டல்ஸ்னு நம்ம இங்கே பார்க்கலாம். ஸ்டாக் பிஇ 56 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரி பிஇ 51 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸ்டாக் பே சொல்லுறதால உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் ஓவர் வேல்யூவேஷன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் ஆர்ஓசி 20%, ஆர்ஓஇ 70% இருக்குது. சொல்லுறதால ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கிறத பார்க்கலாம். ப்ரமோட்டர் கிட்ட 51% ஸ்டேக்ஸ் இருக்குது. அண்ட் எந்த ஸ்டேக்ஸும் ரிலீஸ் பண்ணவில்லை, இது பாசிட்டிவான அட்வான்டேஜ். அண்ட் ஒன் மோர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெட் டு ஈக்விட்டி வேல்யூ ஜஸ்ட் இங்கே 0.01 தான் இருக்குது. இதுவுமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் குவார்டர்லி பேசிஸ்லையுமே டிசம்பர் குவார்டரில் 671 crores இருந்துச்சு. அதே இப்போ பார்த்தீங்கன்னா 764 crores வந்து இங்கேயுமே மீன்ஸ் சேல்ஸ் இருக்குது. இதுவுமே ஒரு நல்ல ஒரு பெட்டரான குவார்டர் ஆன் குவார்டர் இங்கே சேல்ஸுங்க பாசிட்டிவாக தான் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் நெட் ப்ராஃபிட்டுமே கிளியராக பார்க்கலாம். இது 74 crores இருந்துச்சு, அதே இங்கே பார்த்தீங்கன்னா 50 crores இருக்குது. இங்கே குவார்டர் ஆன் குவார்டர் நெட் ப்ராஃபிட் வந்து டவுன் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளியராக பார்த்தோம்னா 16% வந்து இங்கே மீன்ஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்துச்சு, அது அப்படியே இங்கே டவுனாக 13% ஆச்சு. அண்ட் ஃபஸ்ட் ரீசன். அண்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா இங்கே 13 crores இருந்துச்சு. இதுவுமே 50%ல இங்கே 6 crores தான் இருக்குது. இந்த ரெண்டு இதுதான். அண்ட் சேம் டைம் மீன்ஸ் ரெண்டு ரீசன் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கடுத்தது கவர்மெண்ட்டுக்கு கட்டின டேக்ஸ்னு பார்க்கலாம். லாஸ்ட் குவார்ட்டரில் 24% இருந்துச்சு, மீன்ஸ் லாஸ்ட் இயர் குவார்ட்டரில் டிசம்பரில். அதே இப்போ பார்த்தீங்கன்னா 31% இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த 3 ரீசனால தான் இந்த நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இங்கே டவுன் ஆனதாக கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபினான்ஷியல் 2025 லாஸ்ட் இயரில் 3100 crores வந்து இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. அதே இப்போ பார்த்தீங்கன்னா 3200 crores இங்கே சேல்ஸாக இருக்குது. இந்த ஜம்ப் ஆனது கிளியராக பார்க்கலாம். அட் த சேம் டைம் நெட் ப்ராஃபிட்மே 447 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 430 crores இருக்குது. இதுவுமே இன்னும் ஒரு குவார்ட்டர் வரது பெண்டிங்கில் இருக்குது. அதனால் ஈஸியாகவே ட்ரில்லிங் 12 month பார்த்தீங்கன்னா மீன்ஸ் 2026 இயர் ஃபினான்ஷியல் இங்கே க்ளோஸ் ஆகும். அதில் பாசிட்டிவாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே கிளியராகவே நம்பர்ஸில் மீன்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் இதுவுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். பப்ளிக் கிட்ட வேறு ஜஸ்ட் இங்கே 11% ஸ்டேக்ஸ் இருக்குது. அகைன் ரிமைண்ட் பண்ணிக்கிற ட்ரேடர்ஸ் பப்ளிக் கிட்ட இங்கே வேறு ஜஸ்ட்டு 11% மட்டும் தான் ஸ்டேக்ஸ் இருக்குது. மீதி இருக்கிற மீன்ஸ் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 90+ மீன்ஸ் 90% சொல்ல முடியாது, ஒரு 89% ஸ்டேக்ஸ் இருக்குது. அது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் இங்கே டெக்னிக்கல்ஸ்லையுமே இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது. ட்ரேடர்ஸ் கிளியராக பார்க்கலாம். சேமாக இந்த ரெசிஸ்டன்ட் லைனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதையும் இங்கே கிளியராக இங்கே மீன்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். நான் வேணால் ட்ராப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே டச் ஆச்சு, கீழே வந்துச்சு. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் வந்து இங்கே ரெசிஸ்டன்ட் ஏன்னா இங்கே ப்ராப்பராக ரெஸ்டோர் பண்ணிச்சு. ஒரு தடவை இங்கே ஃபேக் பிரேக் அவுட்டுமே ஆயிருக்கு. அதுவுமே இங்கே கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் இங்கே ஆச்சு. அண்ட் அதுக்கடுத்து அகைன் கீழே வந்துருச்சு. செகண்ட் டைம் இந்த இடத்துல வந்துச்சு ஃபேக் பிரேக் அவுட்டு. அண்ட் அதுக்கடுத்துமே இங்கே கீழே வந்துருச்சு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்பயுமே நியர் அபவுட் வந்து அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராப்பராக வந்து பிரேக் அவுட் கிடச்சிச்சு. ஏன்னா இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் கிடைக்கல. அண்ட் அதுக்கடுத்து இப்பயுமே ஒரு அரௌண்ட் வந்து சேமாக கீழே பாட்டமில் வந்துட்டு மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே
ப்ராப்பராக வந்து இங்கே பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா அண்ட் அதுக்கடுத்து கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட்னு ஒன்று இருக்குது. அந்த கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட்னு ப்ராப்பராக கிடச்சிச்சின்னா அதுக்கடுத்து நம்ம இந்த ஸ்டாக்ஸுமே மீன்ஸ் நம்ம இல்லை மீன்ஸ் நீங்கள் டெஃபினட்டாகவே ரேடாரில் வைக்கலாம். அண்டு இந்த ஸ்டாக்ஸுமே டெஃபினட்டாகவே வாட்ச் பண்ணுங்கள் ட்ரேடர்ஸ். இது மட்டும் இல்லாமல் என்னுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது. நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டாக்கில் எப்போ என்ட்ரி எடுக்கணும், எங்கே டார்கெட்டை புக் பண்ணணும், எங்கே எஸ்எல் வைக்கணும், அது எல்லாத்தையும் உங்களுக்கு கிளியராக பார்க்க முடியும். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கும் அது டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் ட்ரேடர்ஸ், என்னுடைய டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் அதுவுமே உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் ட்ரேடர்ஸ். இந்த வீடியோ இவ்வளோ தான். நம்பர் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸாக கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் மீன்ஸ் இந்த வீக்லி அனாலிசிஸ் சேட்ஸை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையும் சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் ட்ரேடர்ஸ். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.